அண்மைச் செய்தி. தமிழகத்தில் 14 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இதுகுறித்தான முழு விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம். எந்தெந்த மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது? முழு விவரங்களையும் வழங்கலாம். தமிழகத்துல தற்பொழுது வானிலை நிலவரங்கள்ல இன்றைய தினம் 14 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக அறிவிப்பானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேற்கு சுழற்சி நிலவுவதன் காரணமாக இந்த மழைக்கான வாய்ப்பு ஏற்பட்டிருப்பதா வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறாங்க. குறிப்பா இன்றைய தினத்துல கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், தருமபுரி, சேலம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் நாளை தினமும் தமிழ்நாட்டில் 5 மாவட்டங்கள்ல கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய அந்த குறிப்பில் சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பா தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர் மற்றும் திருவண்ணாமலை ஆகிய இந்த 5 மாவட்டங்கள்ல நாளை தினமும் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் தமிழகத்துல மழை பெய்யக்கூடிய நேரங்கள்ல இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மழையாக பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் மழை பொழியக்கூடிய அந்த நேரங்களில் தரைக்காற்றுடைய வேகம் மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகம் வரையிலும் வீசுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அறிவிப்பு கொடுக்கப்பட்ட நிலையில தொடர்ச்சியாக மழைக்கான வாய்ப்பு தமிழகத்தில் 21ஆம் தேதி வரை நீடிப்பதாகவும், அதற்கு அடுத்தபடியாக மீண்டும் 23ஆம் தேதியிலிருந்து தமிழகத்தில் கனமழைக்கான வாய்ப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் இந்த நேரங்களில சென்னையை பொறுத்தவரையிலும் அடுத்த 48 மணி நேரத்துக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான அளவான மழை பெய்யக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. மேலும் வெயிலுடைய தாக்கத்தை பொறுத்தவரையிலும் அதிகபட்ச வெப்பநிலையுடைய வேறுபாடு என்பது தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இயல்பை விட சற்று குறைவாகவும் இருப்பதற்கான வாய்ப்பு இன்றைய தினமும் அதுக்கடுத்து வரக்கூடிய நாட்கள்ல 2லிருந்து 4 டிகிரி செல்சியஸ் வரலும் குறிப்பாக உள் மாவட்டங்களில் மழை பெய்யக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதனாலேயும் இந்த வெயிலுடைய தாக்கம் 2 டிகிரிலிருந்து 4 டிகிரி செல்சியஸ் வரையிலும் குறைவதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. விரிவான விவரங்களுக்கு நன்றி மாணிக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.